திருச்சி அருகே கடந்த மாதம் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ராஜஸ்தானை சேர்ந்த மேலும் 2 கொள்ளையர்கள் நகை பணத்துடன் திரைப்பட பாணியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மணி வளவாளன் இணைந்திருக்கிறார். வணக்கம் வள்ளி மலவாளன், விவரங்கள். வணக்கம். சென்னை சேக்குவார்பேட்டையில் இயங்கி வரும் பிரபல தங்க ஆபரண விற்பனை மற்றும் ஆபரண தயாரிப்பு கம்பெனியில விற்பனை பிரதிநிதியாக குணவந்த், மகேஷ், கார் டிரைவராக ராஜஸ்தானை சேர்ந்த பிரதீப் கான் ஆகியோர் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த 3 பேரும் கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காரில் கிலோ கணக்கில் தங்க ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஜுவல்லரி கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக புறப்பட்டனர். இறுதியாக திண்டுக்கல்லில் விற்பனை முடித்துவிட்டு 3 பேரும் மீதமுள்ள 10 கிலோ தங்க ஆபரணத்துடன் செப்டம்பர் 13ஆம் தேதி புறப்பட்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தலூர் என்ற இடத்திற்கு வந்தபோது இயற்கை உபாதை கழிப்பதற்காக கார் டிரைவர் பிரதீப் கான் காரை சாலை ஓரமாக நிறுத்தியுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து மற்றொரு காரில் வந்த மர்ம கும்பல் சேர்ந்த நபர்கள் சிலர் குணவந்த், மகேஷ் மற்றும் பிரதீப் கான் முகத்துல மிளகாய் பொடியை தூவி 10 கிலோ ஆபரண தங்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கருணாகரன், ரகுராமன் தலைமையில 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக நகைக்கடை ஊழியர்கள் வந்த காரின் டிரைவர் பிரதீப் கானிடம் இருந்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். அப்போது பிரதீப் கான் ராஜஸ்தானை சேர்ந்த தனது நண்பர்கள் 6 பேருடன் சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கிடைக்கப்பட்ட பல்வேறு தகவலின் பேரில் நமது தமிழக தனிப்படை போலீசார் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு குற்றவாளிகளை பிடிக்க விரைந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக கார் டிரைவர் பிரதீப் கான் உள்ளிட்ட ராஜஸ்தானை சேர்ந்த 5 பேரை தமிழக போலீசார் கைது செய்தாலும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் குறித்து எந்தவித தடயமும் கிடைக்காததால் தனிப்படை போலீசார் திணறி வந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.